வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2024 கன்னிராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே கன்னிராசியோட அதிபதி புதன். இப்போ இந்த 2024 நமக்கு நல்ல மாற்றங்கள் வருமா? பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, நமக்கு நல்ல மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த 2024க்கான ஆண்டு பலன்கள் பார்த்திங்கன்னா, கன்னி ராசிக்கு நல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 2023ல் கஷ்டங்கள், குடும்பத்தில் கஷ்டங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள், தேவையில்லாத உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள், ஒரு வாய்ப்புகள் நம்ம தேடி வந்தால் நமக்கு முழுமையாக பயன்படுத்த முடியாமல், நீங்கள் யார் நல்லவங்கன்னு சொல்லி நம்பி போயிருந்தீங்கன்னா அவங்க உங்களைய ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகிருக்கும். அது எல்லாமே உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக இந்த 2023ல் தெரிஞ்சிருப்பீங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, நம்ம வாழ்க்கைனா என்ன, குடும்பம்னா என்ன, தொழில்னா என்ன, காசுனா என்ன, எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ அந்த 2023 முடிஞ்ச 2024 நமக்கு ஒரு நல்ல வழிகள் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இது இந்த 2023 முடிஞ்சு 24 உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் ராசிக்கு இத்தனை வருஷமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் இப்போ உங்கள் ராசியில் இந்த முழு வருடம், இந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா 2024 கேது உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. கேது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஞானக்காரகன். ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க எல்லார்த்தையும் ஒரு இனிமையான பேச்சில் எல்லார்த்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கன்னி ராசிக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது தன்னுடைய ராசியில் கேது உட்காரும்போது என்ன ஆகும்னா, ஒரு சிந்தனைகள் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகும். நம்ம பண்ணுற விஷயங்கள், போகக்கூடிய செயல்கள், இது எல்லாமே நமக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எண்ணத்தை உருவாக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள் தான். இப்போ இந்த 7ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவான், இதெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி எப்போவுமே எதிரிகள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எதிரிகள் இருந்தாலுமே கூட அவங்கள சவால் விட்டு நீங்கள் வெற்றி பெற முழு வாய்ப்புகள் இந்த 2024 உங்களுக்கு அமைய போகுதுங்க. குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா, கன்னிராசிக்காரங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க. நீங்கள் பண்ணுறத அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவங்க பண்ணுறத உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். எப்போவுமே ஒரு குழப்பங்கள், தடுமாற்றம், பிரச்சனைகள், ஏதோ ஒரு சிந்தனைகளை தான் நீங்கள் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே ஒரு நிரந்தர தீர்வாக உங்களுக்கு இந்த 2024 உங்களுக்கு அமைய போகுது. அந்த 2024 நீங்கள் முழு பலனாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும். அது இல்லாமல் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பார்வை உங்கள் மேலே விலகும்போது நல்ல மாற்றங்கள் வரும். அப்படி மே மாதத்துக்கு மேலே குரு பார்வை வரும்போது உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப நாளாக பார்த்துட்டிங்கன்னா வேலை கிடைக்காதவங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சொந்த தொழில் பண்ணலாம்னு நீங்கள் நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொந்த தொழில் பண்ணலாம்ங்கிறது எண்ணங்கள் தூண்ட வச்சு கண்டிப்பாக நீங்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி கொடுக்குங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், 2வது அரசு வேலை, அரசு உத்தியோகங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்குங்க. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, குழந்தைங்களால நினச்சி மனக்கவலைகள், போகாத கோயிலும் இல்லை, பார்க்காத ஜோசியரும் இல்லை, ஹாஸ்பிட்டலும் இல்லை, மருத்துவர்கள் தேடி மாத்திரைகள் சாப்பிட்டு நமக்கு உடம்புல பிரச்சனை அதிகமாச்சுமே தவிர நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த மன வருத்தங்கள் விலகி இந்த 2024 உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. 2வது பார்த்திங்கன்னா அடுத்தது 8ஆம் இடத்துல இப்போ உங்களுக்கு குரு இருக்குங்க. அந்த குரு 9ஆம் இடத்துல உங்களுக்கு குரு வரும்போது உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அப்பா வகையில், தந்தை வழியில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முழு சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும். அவருக்கு உடல் ரூபங்கள் ஏதாவது உடல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருந்தாலும் அது விலகி அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க.
ரெண்டாவது தகப்பனார் வகையில் வந்த சொத்துக்கள் இழுபறிகளாக இருந்ததெல்லாம் அது விலகி அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அப்பாவோட சொந்த தொழில் எடுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகம். அதனால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கடன் கடன் கடன், ஹாஸ்பிட்டலில் செலவு, விரயம், தேவையில்லாத பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நீங்கள் நல்லது பண்ண போனாலும் கெட்டதாக வந்து முடியும். ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அது எனக்கு அங்கீகாரம் இல்லாமல் பாதியில் நின்று அந்த இடத்த விட்டுட்டு நான் வெளியே வந்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். அது எல்லாமே விலகி உங்களுடைய அற்புத பலன்களாக கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது. இந்த வருடம் வந்து நீங்கள் நினச்சது சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இது இருக்க போகுது. அதனால் இந்த 2024 நீங்கள் அற்புத பலன்களாக நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 2024 மே மாதத்துக்கு அப்புறம் மேஷ ராசியில் இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு வரும்போது நேரடி பார்வை 9ஆம் இடத்துக்கு உங்களுக்கு குரு வரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில் கேது பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான். அப்படி 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடாதுங்க, அது சரியாயிரும். அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால முழுமையாக நீங்கள் யாரும் நம்பாமல் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும் என்ன ஆகும்னா நம்மளை சுற்றி எதிர்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது நம்ம பண்ணுற விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம பண்ணுறது மற்றவங்க வந்து நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, என்ன பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்கன்னா அதை பல பேர் வந்து உங்களை தடுக்க தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து அது நீங்கள் கொஞ்சம் எது பண்ணாலும் யோசித்து நிதானமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குலதெய்வத்தை வழிபாடுகள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆரம்பத்திலேயே வந்து உங்கள் குலதெய்வத்தை போயிட்டு நீங்கள் ஒரு பால் அபிஷேகமோ இல்லை தேன் அபிஷேகமோ நீங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அது அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக வராது. இந்த 2024 உங்களுக்கு வீடு கட்ட வேண்டிய யோகம், வண்டி வாகனங்கள் யோகம், தொழில் அமைக்கக்கூடிய ஒரு யோகம், குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், இது எல்லாமே உங்களுக்கு அமைய போகுது. இது நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உறுதி பண்ணக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு அமைய போகுது. இப்போ நம்ம என்னதான் வந்து நம்ம கிரகநிலைகள் படி நம்ம பார்த்தாலும் என்ன கேட்டிங்கன்னா இந்த 2024 வந்து குரு பார்வைங்கிறது குரு உங்கள் ராசிக்கு வரப்போகுது. மே மாதம் குரு பார்வை உங்களையே வரப்போகுது, குரு பயிற்சி வரப்போகுதுங்க. இப்போ சனி வந்து பார்த்துட்டிங்கன்னா கும்பராசியில் தான் இருக்க போகிறாரு. மற்ற கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா 2024 பயிற்சிங்கிறது இல்லாதனால ராகு வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாரு. கேது பகவான் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறாருங்க. மற்ற மாதப்படி வந்து பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் சூரியனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், சுக்கிராக இருக்கட்டும், இந்த மாத பலன்கள்லாம் மாறும்போது கோச்சாரப்படி கிரகநிலை அப்பப்போ மாறலாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் இந்த 2024 நமக்கு எப்படி இருக்குது, அதனால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி அது நீங்கள் முழுமையாக உங்கள் ஜோதிடர்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சு அதனோட வழியில் போங்க. நீங்கள் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.